வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்று விவாதிக்க இருக்கின்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன சொன்னார். இந்த தலைப்புல தான் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவு செஞ்சிருப்பாங்க. நாம வேறொரு கோணத்துல பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய வருகை எந்த கட்சிக்கு பலவீனம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் ஓட்டு போட ரெடியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய்க்கு இந்த 100 பேர்ல எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? இதுதான் விஷயம். அப்ப இந்த 100 பேரும் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லைங்களா? அப்ப அந்த ஓட்டை அங்க போடாம விஜய்க்கு போட போறாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அதான உண்மை. இப்ப இதை பத்தி நாம ஒரு தெளிவான புரிதல் ஏற்படுத்தணும். அதுக்காக தான் இந்த பதிவு. நாம போடுற இந்த பதிவோட நோக்கமே விஜய் அவர்களுக்கு எங்க இருந்து ஓட்டு வரப்போகுது. ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டார். ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார். எடுத்துக்கலாமா? ஓகே. இப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டாங்க. ஒரு 20% கடந்து 20-25 நோக்கி போறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப 100 பேர்ல 25 பேர் பிஜேபிக்கு அதனோட கூட்டணிக்கு ஓட்டு போட ரெடியா இருக்கிறாங்க. மிச்சம் 75 பேர் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட போறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த 75 பெருசா 25 பெருசா? அப்ப 2026 நிச்சயமாக பிஜேபி படுதோல்வி அடையும். அப்படி எடுத்துக்கலாமா? கணக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான். 25 அங்க 75. ஆக நிச்சயமாக எது பெருசு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம வர வேண்டியிருக்கும். ஆக 25 வாங்க போற பிஜேபி கூட்டணி பெரிய கூட்டணியா, இல்ல அவருக்கு எதிராக 75 ஓட்டு விழுக போகுது அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு சின்னதா ஒரு கணக்கு மட்டும் போட்டு பாருங்களேன். இந்த 75% ஓட்டை யாரெல்லாம் பிரிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20% ஓட்டு உறுதியாக திமுக பிரிக்கும். அப்புறம் ஏடிஎம்கே கொஞ்சம் பிரிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமான் கொஞ்சம் பிரிச்சுட்டு போவாரு. இப்ப இந்த 70%ல 75%ல நானும் பிரிக்க போறேன்னு வந்துட்டாரு. யாரு? அவர் தான் விஜய். ஆக இந்த 25% பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வர்றதுல எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த 75% பிரிப்பதில் மட்டும்தான் போட்டி இருக்கிறது. ஆக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல சூழலும், திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சியினருக்கு விஜயின் வருகை எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் ஆதரவாக பாரதிய ஜனதாவை எதிர்த்தும் திமுகவுக்கு கொள்கைகளுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறீங்க. ரைட். அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? அதைதான் நம்ம சொல்றோம். ஆக இந்த 75% ஓட்டுகளை பிரித்து கொள்வதில் விஜய் முந்த போறாரா? இதுல சீமான் முந்த போறாரா? விஜய் முந்த போறாரா? இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கட்சிகள், இந்த 4 கூட்டணிகளில் யார் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஓட்டை பெறப்போகிறார்கள் அப்படின்றதுதான் களத்தில் நடக்க போற ஒரு விஷயம். ஆக அந்த வகையில் விஜய் அவர்கள் ஒரு தெளிவான பாதையை சொல்லிவிட்டார். நான் இந்த 75%ல நான் பிரிக்க போறேன் அப்படின்ற செய்தியை தெளிவாக சொல்லிட்டாரா இல்லைங்களா? ஆக இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நடக்கின்றது. எனவே பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியாக நாம் இதை பதிவு செய்யலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வளரும். மற்ற கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் தங்களது ஓட்டு சதவீதத்தை இழக்கப் போகிறார்கள். 2026 நடைபெறும் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்வது உங்கள் அன்பு சகோதரன் ரா முத்துக்குமாரசாமி. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். பை பை. ஜெய் ஹிந்த்.